நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம், கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Arise for God, ablaze for God, anchor in God, we will do anything for God. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த அப்ளேஸ் ப்ரோக்ராமில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ என் கையில் இந்த பேப்பர் இருக்குது. இந்த பேப்பரில் இந்த பாலை நம்ம நிற்க வைக்க போகிறோம். பண்ணுவோமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், கீழே விழுந்துருச்சா? சரி, இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்னன்னு பார்க்கலாமா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேப்பர் சாதாரணமாக இருக்கும்போது வீக்காக இருந்துச்சு. நம்மளும் சாதாரணமாக இருக்கும்போது பலவீனமாக இருப்போம். ஆனால் பைபிளில் 2 கொரிந்தியர் 12:9 பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும்னு போட்டிருக்கு. ஜீசஸ் கையில் நம்மளோட லைஃப்பை நம்ம கொடுக்கும்போது அவர் நம்மளை சேஞ்ச் பண்ணி நம்மளை எல்லா விஷயத்துலேயும் பலமுள்ளவர்களாக மாற்றுவார். ஏன்னா அவர் தான் ஆல்மைட்டி காட். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கர்த்தரோட பலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாங் பார்த்துட்டு வரலாமா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் த லார்ட். மறுபடியும் இந்த அப்ளேஸ் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். எஸ், நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? என்ன ஒரு சிலர் சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னாச்சு? கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது, ஓகேவா? அவர் நம்ம கூட இருந்து நம்மளை பலப்படுத்துவார், ஓகேவா? நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நம்ம புது பலன் அடைவோம். இன்றைக்கி தீம் கூட அதுதான் குட்டீஸ். நம்ம கர்த்தரின் பலன் அப்படின்ற தீமில் தான் இன்றைக்கி ஃபுல்லுமே நம்ம பார்க்க போகிறோம் குட்டீஸ், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு ஆக்ஷன் சாங் பண்ண போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? நம்ம ஆல்ரெடி விபிஎஸ்ல பார்த்த சாங் தான், எனக்குள்ளே இருப்பவரே என்னை நடத்துபவரே. எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சாங் தானே? இப்போ நம்ம எல்லாரும் அதை சேர்ந்து ஆக்ஷனோட பண்ண போகிறோம். ரெடியாக இருக்கிறீங்களா? வித் மியூசிக். எனக்குள்ளே இருப்பவரே என்னை நடத்துபவரே, எனக்குள்ளே இருப்பவரே என்னை நடத்துபவரே, அவர் ஆலயமாய் என்னுள்ளத்தில் தங்குபவரே, அவர் ஆலயமாய் என்னுள்ளத்தில் தங்குபவரே, ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, என்னை தேற்றுபவரே, என் ஆலோசகரே, பலன் தருகின்றவரே, சத்தியத்தில் நடத்துபவரே, ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. வாவ் குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க.
இந்த பாட்டிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? ஆவியானவர் நமக்குள்ளேருந்து நம்மளை பலப்படுத்துகிறாரு. நம்ம சோர்வாக இருந்தாலும் நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துகிறாரு. ஓகேவா? நம்ம ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் குட்டீஸ். நம்மளோட சுய பலத்தினால நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது. நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், நான் நல்லா படித்து நான் நல்லா மார்க் வாங்கிடுவேன், இல்லை நான் ஹார்ட் ஒர்க் போட்டதுனால நான் நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பலன் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது குட்டீஸ். ஐ கேன் டூ all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்ம சுயபலத்தினால நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது குட்டீஸ். நம்ம ஏசப்பாவை மட்டும் சார்ந்து இருக்கணும். அப்போது நம்மளை ஆண்டவர் பலப்படுத்துவார். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு சாங் பண்ணலாம். வல்லமை உண்டு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சாங், அப்படி தானே? ஃபர்ஸ்ட் நம்ம அதை தமிழில் பண்ணலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷில் பாடலாம். எல்லோரும் ரெடியாக இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு அந்த ஆக்ஷன் ஞாபகம் இருக்குது? எல்லோரும் சேர்ந்து இப்போ பண்ணலாமா? வித் மியூசிக். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஆண்டவர் சேவையை செய்வாயாடி, அவர் இரத்தத்திலே வல்லமை உண்டு, அனுதினம் அவர் புகழ் பாடுவாயா, வல்லமை அவர் இரத்தத்திலே வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வாவ் குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க. இதே சாங்கை நம்ம இப்போ மறுபடியும் இங்கிலீஷில் பண்ண போகிறோம், ஓகேவா? இந்த சாங்லேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? ஏசப்பாவுடைய வல்லமை நமக்குள்ளே இருந்தால் தான் நம்மளால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஏசப்பா நமக்காகத்தான் சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய ரத்தத்தை சிந்தினாங்க. அவருடைய ரத்தத்தினால நம்மளும் பிசாசை விரட்டுறதுக்கு நமக்கு பலன் உண்டு. ஸோ பிசாசை நம்ம எதிர்த்து நிற்கணும்னா நம்ம முதல்ல பலமாக இருக்கணும். நம்மளை ஆண்டவர் பலப்படுத்தும் பொழுது நம்மளால் உலகத்தில் பிசாசை நமக்கு கொண்டு வருகிற எல்லா சோதனையையும் விட்டு நம்மளால் ஜெயிக்க முடியும். ஓகேவா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் ரத்தம் நம்மளை பலப்படுத்தும். ஓகேவா? நம்ம பிசாசை எதிர்த்து நிற்கணும்னா நம்மளுக்கு ஏசப்பா கொடுக்குற பலன் வேணும். ஓகேவா? இந்த சாங்கை நம்ம இப்போ இங்கிலீஷில் பண்ணலாமா? ரெடியாக இருக்கிறீங்களா? வித் மியூசிக். There's power, there's power, there's wonder-working power. There's power, there's power, there's wonder-working power. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. Service for Jesus your King. There's power in the blood, there's power in the blood. Oh, do daily His praises to sing. There's wonderful power in the blood. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb, in the precious blood of the Lamb. ஓகே குட்டீஸ், இவ்வளோ நேரம் நம்ம ஆக்ஷன் சாங் பண்ணோம். இனி அடுத்த செஷனுக்கு நம்ம போகலாம். ஓவர் டு நெக்ஸ்ட் செஷன். We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ஃப்ரெண்ட்ஸ், சாங் சூப்பராக இருந்துச்சுல்ல? இப்போ என் கையில் க்ளேயும் ஷேப்பும் இருக்குது. இந்த க்ளேயை நம்ம எந்த ஷேப்பில் போடுறோமோ அந்த ஷேப்பில் தான் உருவாகும். அதே மாதிரி நம்ம லைஃப்பை யார்கிட்ட கொடுக்குறோமோ அவங்கள மாதிரியே தான் நம்ம உருவாகும்.
ஜீசஸ் கிட்ட நம்ம லைஃபை கொடுத்தோன்னா அவர் நம்மளை எப்படி உருவாக்குவார்னு பார்க்கலாமா? ஓவர் டு ஷார்ட் ஃபிலிம். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹாய் ஜனனி. ஹே ஹாய் மாலதி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன் வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? உன் ஹஸ்பண்ட் உன் பையன்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, 2 பேரும் ஜாலியா இருக்காங்க. ஏன் இப்படி சலிப்பா சொல்ற? உனக்கு எதுவும் பிரச்சனையா? உன் ஹஸ்பண்ட் எதுவும் பிரச்சனை பண்றாரா? அட நீ வேற ஜனனி, அவரு ரொம்ப நல்லவரு, என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அப்புறம் என்ன பிரச்சனை? பிரச்சனையே என் பையனை பத்தி தான். என்ன ஆச்சுன்னு புரியுற மாதிரி சொல்லு. அவனை பத்தி சொல்றேன், கேளு. கெட்ட நாளைக்கு இந்த ஹீரோ கிளம்பிட்டான்டா. நான் குடுக்கற பஞ்சில நீ பறந்து பக்கத்து நாட்டுக்கே போக போறடா. ஏய், உன்னோட பையன் பெரிய பலசாலியா இருப்பான் போலயே. அட நீ வேற, கதையை முழுசா கேளு. அடச்சே, அம்மா யாரா அடிச்சது? என்னங்க தூக்கத்துல சத்தம்? சும்மா படுங்க. ஏய் ஏ மாலதி, உன்னோட வேலைதானா? எந்திரிடி மாலதி, எந்திரி. ஏங்க இப்படி நடுராத்திரில தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏண்டி காலையில கேட்ட சரியை நான் வாங்கி தரலன்னு தூக்கத்துல அடிச்சு என்ன பழி வாங்குறியா நீ? என்னங்க நடுராத்திரில உளறீங்க? போய் படுங்க. அம்மா இருடி, உனக்கு வர வர சேட்டை கூடுது. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இதுதான் என்னோட லாஸ்ட் பஞ்ச். இதுல இருந்து யாராலையும் தப்பவே முடியாது. என்ன 2 பேருக்கும் நல்ல அடி போல. என் வாழ்க்கையை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? இன்னும் மேல சொல்றேன், கேளு. எப்பா என்ன அடி அம்மா, தலையே கிறுகிறுங்குது. என்ன பையன் இவன்? என்னங்க, என்ன திட்டினீங்கல்ல, இப்ப தெரியுதா யார் வேலைன்னு? ஐயோ வலிக்குதே. என்னடி இதுக்குத்தான் அவனை கார்ட்டூன் பார்க்க விடாதேன்னு சொன்னேன். சொன்னா கேக்குறியா? ஆமா, அதுக்கும் நான் தான் காரணமா? ஆமாண்டி, எப்ப பாரு அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிறதே நீதான். இழுப்படி அவனை. டேய் அலெக்ஸ், எந்திரா. அம்மா. அப்பா கூப்பிடுறாரு பாரு. எங்க என்னோட எதிரி என் மோட்டுவ நீ என்ன பண்ண? நீ பண்ணது தப்புடா. உன்னை பெத்தல, அதுதானே நான் பண்ண தப்பு. முதல்ல எந்திரா. தூக்கத்துல ஏன்டா புலம்புற? எந்திரா. எந்திரி. ஏன்டா அழுவுற? அம்மா, ஏமா நைட்டு தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றீங்க? அப்புறம் மார்னிங் சீக்கிரம் எந்திக்கலன்னு திட்டுறீங்க. பேட் மம்மிமா நீங்க. ஏன்டா சொல்ல மாட்ட? நான் பேட் மம்மியா? அங்க உன் அப்பாவை பாரு, யாரு பேடுன்னு தெரியும். என்னாச்சுப்பா, கீழே படுத்திருக்கீங்க? நானாடா கீழே வந்தேன், நீ குத்துன குத்துல இங்க வந்துட்டேன்டா. அப்பா, தூக்கத்துல ஏதாவது கனவு காண்டிருப்பீங்க, வந்து படுங்க. நானாடா கனவு கண்டேன்? போங்கப்பா, நான் தூங்குறேன். ஐயோ, சரி விடுங்க, வந்து படுங்க. அம்மா பையன் கூட நான் தூங்குனா எனக்கு கேரண்டி இல்லடா. நான் சோஃபாலே போய் படுத்துக்கிறேன்டா. போங்கடா. அம்மா அம்மா. பாவுண்டி. யாரு? என் பையன் பாவமா? நான் உங்களை சொன்னேன். சரி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? என்னது பெரிய விஷயம் இல்லையா? அடுத்து சொல்றேன், கேளு. ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா?
அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி, அமைதியோ அமைதி. யாராவது அமைதி. அலெக்ஸ் என்ன பண்ற? மோசமான சூழ்நிலையை சமாளிக்க மனசை தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்டா நான் கிளாஸ் எடுக்கிறது உனக்கு மோசமான சூழ்நிலையா? அப்ப சாருக்கு கிளாஸ்ல என்ன வேணும்? சீஸ் பர்கர், கேஷ்யூ பர்கர், பாயில்டு பர்கர், ஜம்போ பர்கர். என்னடா இது? டீச்சர், இது டீச்சர். அமைதியோ அமைதி. Shut up. இதெல்லாம் சரியா சொல்லு. ஒரு ரைம்ஸ் பாட தெரியுதாடா? இப்ப பாருங்க டீச்சர். சைக்கிளுக்கு படைச்சானே பெடலு, எனக்கு தப்படைச்சானே மெடலு. Shut up. Alex, come to the principal room. பாத்துப்பா, பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வரேன். டேய், கார்ட்டூன் பார்த்து பார்த்து கெட்டு போயிட்ட. இரு, உன் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்றேன். ஓ நோ, இப்படி நடக்க கூடாது. அலெக்ஸ், உன்ன அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்னாச்சு? நான் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்டு வந்தேன். இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். இன்ட்ரெஸ்டிங்கா? இரிட்டேட்டிங் ஆகுது. சரி விடு, சின்ன பையன் தானே. சரி வா, வீடு பக்கத்துல தான் இருக்கு, காஃபி குடிச்சிட்டு போலாம். நானும் கண்டிப்பா உன் பையனை பார்க்கணும். வா போலாம். என்னது வீடு திறந்திருக்கு? அலெக்ஸ் வந்துட்டான் போலயே. உட்காரு ஜனனி. என்ன ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்க? இவனை பார்த்தா ரொம்ப சமத்தா இருக்கா மாலதி. ஹாய் அலெக்ஸ். ஹாய் ஆண்டி. ஆளை பார்த்து எடை போடாத. என்ன அலெக்ஸ், காலையில அப்படி போன, இப்ப இப்படி வந்து உட்கார்ந்திருக்க? எப்படி போனா? ஷோ, அவருக்கு வேற லேட் ஆகுதே. நான் தான் ஸ்பைடர்மேன். நார்மலாவே பேச மாட்டியாடா? பாரு, உன்னால இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போச்சு. மா, அதை விடுங்கம்மா. நான் எப்படி எஸ்கேப் பண்ணேன்னு பாத்தீங்களா? இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் டேல ஸ்பைடர்மேனா மாதிரி எல்லா போட்டியிலயும் வின் பண்ணி காட்ட போறேன். ஓகேமா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. பை பை பை. வந்தான், கொட்டினான், போய்கிட்டே இருக்கான். இவனை திருத்தவே முடியாது. எப்பதான் திருந்த போறானோ? அலெக்ஸ், அவ்வளவு ஹாப்பியா போன, இப்ப சோகமா வந்து உட்கார்ந்திருக்க. அது நான் ஸ்போர்ட்ஸ் டேல தோத்துட்டேமா. நான் எதுக்குமே லாக்கில்லம்மா. நான் வேஸ்ட்டுமா. நானும் கார்ட்டூன்ல ஒரு ஹீரோ மாதிரி வின் பண்ணலாம்னு நினைச்சேம்மா. ஆனா முடியலம்மா. அவங்க மட்டும் எப்படிமா பலசாலியா இருக்காங்க? அலெக்ஸ் பொறு, ஆன்ட்டி உன் மூட சேஞ்ச் பண்றதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சாப்பிடுறியா? ஆண்டி. இந்தா சாப்பிடு. ஆண்டி, இது வெறும் பிக்சர் தான். இது எப்படி சாப்பிட முடியும்? பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிடு. ஆண்டி, இது வெறும் படம் தான். இது ரியல் இல்ல, புரிஞ்சுக்கோங்க. அலெக்ஸ், இதே மாதிரிதான் நீ பாக்குற கார்ட்டூனும் உண்மை கிடையாது. அது எல்லாமே டிராயிங் தான். ஆனா உன்ன மாதிரி நிறைய பசங்க உண்மைன்னு நம்பி ஃபாலோ பண்றாங்க. அப்ப யாருதான் உண்மையான ஹீரோ? அது ஜீசஸ் தான் அலெக்ஸ். எப்படி ஆண்டி சொல்றீங்க? அலெக்ஸ், பைபிள்ல பலவீனம் உள்ளவர்களை கர்த்தர் பலமுள்ளவர்களா மாற்றி நிறைய பேரை ஹீரோஸா மாத்திருக்காரு. ஆமா ஆண்டி, கிதியோனை பத்தி கூட நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். வெரி குட் அலெக்ஸ். பைபிள் வசனம் சொல்லுது, சங்கீதம் 147:5 நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவராகவும் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அந்த ஹீரோவால தான் உனக்கு பலம் தந்து உன்னை ஹீரோவாக்க முடியும். அதனால நீ அவரை ஃபாலோ பண்ணு. ஓகே ஆண்டி. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா தான் நம்மளை பலமுள்ளவர்களாக மாற்றுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ கூட இன்னொரு விஷயம் நம்மளை பலமுள்ளவர்களாக மாற்றும். என்னன்னு தெரியுமா? நம்ம யோசபாத்தை கூட பலமுள்ளவர்களாக மாற்றுச்சுல்ல. நம்ம தூதர்கள் கூட பண்ணுவாங்க. என்னன்னு யோசிச்சிட்டிங்களா? கரெக்ட், நம்ம ஆண்டவரை துதிச்சு பாட போகிறோம். ஸோ இப்போ எல்லோரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாமா? ஓவர் டு வர்ஷிப் டைம்.
We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கொஞ்ச நேரம் ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? அப்படி இருக்கிற இடங்களை எழுந்து நின்று அப்படி உங்கள் கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தூக்கி எறிந்தவர்களுக்கு முன்பதாக எங்களை நிறுத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஆண்டவரை நினைத்து, ஆண்டவரே மனதார நன்றி செலுத்துங்க, ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே இம்மட்டும் காத்து வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கூட இருந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்படியே ஏசப்பாவை பார்த்து, அப்படியே ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட, அப்படி அப்பா பார்த்து கரங்களை விட்டு சொல்லாம, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அப்பா பார்த்து சொல்லாமா, ஆண்டவரே ஒன்றுமில்லாத நேரத்தில் என் கூட இருந்தவரே, உயர்த்தி வைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்படியே சிவா பார்த்தாண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாக்கிறவரே, உங்களுடைய கண்கள் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே, ஏன்னா நீங்க அப்பாவா இருக்கீங்க ஏசப்பா, எனக்கு அம்மாவா இருக்கீங்க ஏசப்பா, எனக்கு நண்பனா இருக்கீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி உள்ளத்தினால ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என் கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிறவரே, என் தேவையான எல்லாவற்றையும் சந்திக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அப்பா பார்த்து சொல்லாமா, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அப்படி உங்க கரங்களை உயர்த்தி சொல்லாமா, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான, அப்படியே இயேசுவா பார்த்த ஆண்டவரே என்னை ஒவ்வொரு நாளும் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் கண்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுவோமா, உம்மழகான கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்படி கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஒன்றுமில்லாத என்னை உயர்த்தி வைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த ஓ இயேசப்பா, ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே
எங்க நல்ல நேசரே. நீங்க மாத்திரம் சொல்லாமா? உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். நான் முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். நான் முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, இந்த ஆராதனையில நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி ராஜா. முடிந்ததென்று நினைத்த நான் இன்றைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. அதற்கென்று நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனையில நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவரை துதிச்சு பாடுறது தான் பலம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏசப்பா நம்மளுக்கு இந்த அழகான பூமியை பலனா கொடுத்துருக்காரு. இந்த பூமிக்கு எது பலம்னு தெரிஞ்சுக்கலாமா? We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. டேய் தம்பி, என்னடா இதெல்லாம்? அது இதெல்லாம் நான் சாப்பிட்டது தானே? அப்படியா? ஆமாண்ணே. என்னடா அது? டேய், இன்னைக்கு ஸ்கூல்ல சேவியர்த்துன்னு ஒரு காம்படிஷன் நடத்துனாங்கண்ணே. சரி. அதுல நான் பண்ண டிராயிங்ண்ணே இது. டேய், இது ரொம்ப அழகா இருக்குடா. சூப்பரா வரைஞ்சிருக்கேடா. நல்லாவே இருக்கேடா. அண்ணா எதுக்கு நான் கிழக்குறீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்ச தெரியுமா? உங்களுக்கு நான் பார்க்க தானே கொடுத்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்ச தெரியுமாண்ணே? 2 நாளா தூங்காம வரைஞ்சனே. டேய், பாத்தியா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு 2 நாள் வரைஞ்ச இந்த டிராயிங்கை நான் கிழிச்சதுக்கே உனக்கு இவ்வளவு கோபம் வருதே. ஆனா இந்த கடவுள் வந்து இந்த உலகத்தை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அழகா நல்லது நல்லதுன்னு படைச்சு அத மனிதர்கிட்ட என்ன செஞ்சாரு தெரியுமா? பாதுகாக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் சொன்னாரு. ஆதியாகமம் 1:28 நீ ஆண்டு கொள்வாயாகன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனா பாதுகாக்க வேண்டிய நாமளே என்ன பண்றோம் தெரியுமா? இன்னைக்கு மரங்களை வெட்டுறோம், பாத்தீங்கன்னா இலை தலைகளை எல்லாம் பிச்சு போடுறோம். இங்க பாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு எவ்வளவு பிளாஸ்டிக்குகளை போடுறோம். அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா ஏசப்பாவுடைய பிள்ளைகளா நாம என்ன செய்யணும் தெரியுமா? இந்த இயற்கையை பாதுகாக்கிறவங்களா இருக்கணும். அதை நம்பி தானே நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு ஏசப்பா. இப்ப நான் என்னை நம்பி தானே இந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்த. ஆனா நான் என்ன செஞ்சேன்? இதை கிழிச்சோன்னு உனக்கு கோவம் வருது இல்ல? மனிதர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டயுமே அந்த கடவுள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை நம்பி கொடுத்தாரு. அதை நாம என்ன செய்யணும்னா கெடுக்காம பாதுகாக்கிறவங்களா இருக்கணும். இனிமேலாவது நீ பாதுகாக்கிறவங்களா இருப்பியா? சரி சரி, நீ கவலைப்படாத. உனக்கு என்ன செய்யறேன்னா, நான் இந்த டிராயிங்கை வரையறதுக்கு உனக்கு நான் உதவி செய்யறேன். சரியா? We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையை பாதுகாக்கிறது தான் நம்மளுக்கு பலம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த ஆண்டவரோட வார்த்தையை கேட்கறது நம்மளுக்கு பலம். ஸோ இப்போ ஆண்டவரோட வார்த்தையை கேட்கலாமா? ஓவர் டு மெசேஜ் டைம். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God.
ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி, நம்ம நிறையா பார்த்துட்டு வரோம்ல. நீங்கள் இந்த அப்ளேஸ் ப்ரோக்ராமில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு வரீங்க. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இது பவுல் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு ஆலோசனை. ஏசப்பா சொல்லி பவுல் சொன்ன ஒரு ஆலோசனை. என்ன அப்படி சொன்னார்? முதலாவதாக நம்ம கர்த்தரில் பலப்படணும். கர்த்தரில் பலப்படுறதுனா என்ன? ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். நீங்கள்லாம் படிக்க உட்காரும்போது படிக்கணும், நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். நிறைய பேர் எக்ஸாமுக்கெலாம் ஆயத்தமாயிட்ருக்கீங்கள, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க. ஆல் த பெஸ்ட். நம்ம படிக்க உட்காருவோம். படிக்க உட்காரும்போது என்ன ஆகும்? நமக்கு வேறு மாதிரி யோசனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும்ல. படிக்கிறதுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைப்போம். அப்போ தான் நம்ம வீட்டில் டிவி ஆஃப் பண்ணோமா, டிவி பார்த்துட்டு இருந்தோம், என்ன ஆச்சு, நம்மளோட ஃப்ரெண்ட் ஆன்லைன் வந்திருப்பானா, நம்ம மெசேஜ் அனுப்பிச்சானா, அவனுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணுமா, இப்படி பலவிதமாக யோசனை வந்துக்கிட்டே இருக்கும். படிக்கல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கும். சில சமயத்தில் நம்ம ஜெபிக்கணும்னு நம்ம போய் உட்காருவோம். அப்போ நம்ம ஜெபிக்கணும்னு போய் உட்காரும்போது என்ன ஆகும்? கண்ணை மூடினதுக்கப்புறம் நமக்கு கேமில் நடந்ததெல்லாம் வரும்ல. நீங்களாம் நிறைய கேம் விளையாடும் போது அந்த கேமில் நடந்த எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுமா இல்லையா? ஜெபிக்கவே முடியாமல் போயிடும். இப்படி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கல்ல. ஒரு அண்ணா தெரியுமா, எனக்கு ஒரு தடவை சொன்னாங்க, அக்கா நான் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே மனப்பாடமே ஆக மாட்டேங்குது. நான் நிறையா சினிமா பாட்டு கேட்பேனா, சினிமா பாட்டு எனக்கு நல்ல மனப்பாடமாக தெரியுது. நான் படிக்கணும், தமிழில் செய்யுள் படிக்கணும், இங்கிலீஷில் போம் படிக்கணும், இதெல்லாம் நான் பண்ணுறேன், அது எனக்கு மனப்பாடமே ஆக மாட்டேங்குது. எப்படி இது நடக்குது அப்படின்னு அந்த பையன் என்கிட்ட ஆச்சரியமாக கேள்வி கேட்டான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படி தெரியுமா? உங்களுக்கு லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, உங்களுக்கு ஒரு குறைவு வருது அப்படின்னா அதை நிறைவாக்குறதுக்கு நமக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அதுதான் ஏசப்பா. சரி, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் சிம்சோன் பற்றி தெரியும்ல. உங்கள் எல்லாருக்கும் சிம்சோன் தெரியுமா? அவர் ரொம்ப பலசாலி, அப்படி தானே? அவருக்கு தான் கர்த்தரோட பலம் இருந்தது. அவர் எப்படிப்பட்ட பலம் அவருக்கு இருந்தது தெரியுமா? அவரால் வெறும் கையை வச்சுக்கிட்டே ஒரு சிங்கம், பால சிங்கம், அதாவது யங் லயன் எவ்வளோ இதாக இருக்கும், அந்த லயன் அவரால் கொல்ல முடியுமா? அவ்வளோ பலத்தோடு இருந்தாராம். அவருக்கு பலத்தை வச்சு ஒரு சிங்கத்தோட வாயை பிடிச்சி அதை கிழிச்சே போட்டுட்டாராம். அப்போ எவ்வளோ பலசாலியாக இருந்திருப்பார் பார்த்தீங்களா? சிங்கம் எவ்வளோ பலம் உள்ளது. மனுஷங்களை காட்டிலும் சிங்கம் ரொம்பவே பலம் உள்ளது தானே, ரொம்பவே ஸ்ட்ரென்த் உள்ளது. ஆனால் அந்த சிங்கத்தையே சிம்சோன் தன்னோட வெறும் கையை வச்சு கொன்னுட்டாரு. கிழிச்சு வாயை வச்சு தானே ஆக்சுவலாக சிங்கம் கடிக்கும். அந்த வாயை பிடிச்சி அவர் இழுத்து கொன்னுட்டாராம். அப்போது சிம்சோனோட பலம் எவ்வளோ பெருசு. அந்த பலம் கொடுத்தது யாரு? கர்த்தர். சரி, கர்த்தர் ஒரு பலம் கொடுத்துட்டாரு. ஆனால் சிம்சோன் என்ன பண்ணாரு? கர்த்தர் அவருக்கு பலம் கொடுத்தாரு, கர்த்தர் தான் அவருக்கு பலம் கொடுத்தாருன்ற மறந்துட்டு அவரோட காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சாரு. தப்பு பண்ண ஆரம்பிச்சாரு, தப்பு நிறைய செய்ய ஆரம்பிச்சாரு, பாவம் செய்ய ஆரம்பிச்சாரு. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர் செய்ய கர்த்தரோட பலம் அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் அவரை விட்டு போனதை சிம்சோனுக்கு தெரியல அப்படின்னு பைபிள் அழகாக சொல்லுது. அப்போது தப்பு பண்ண கர்த்தர் அவங்களை விட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பலம் போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு பாயிண்ட்ல அவருக்கு பலம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர் இழந்துட்டாரு. அவரோட முடியில தான் அவருக்கு பலம் இருக்கு, நீங்க முடியை கட் பண்ணிட்டேன்னா அவருக்கு பலம் போயிடும் அப்படின்னாங்க. ஆனா அவரும் அதை பத்தி கண்டுக்காம சொன்னதுனால அவருக்கு பிடிக்காதவங்க அவரோட முடியை கட் பண்ணி அவரோட பலத்தை ஃபுல்லா எடுத்துட்டாங்க. அவரை பலத்தை எடுத்தோன்னா என்ன ஆயிடுச்சு? அவரை ரொம்ப அவரை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவரை 2 தூணுக்கு நடுவில் கட்டி வச்சு அவரை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ பாருங்களேன், ஒரு காலத்தில் ரொம்ப பலமுள்ள சிம்சோன் ஒரு பாயிண்ட்ல அவருக்கு பலம் எல்லாம் விட்டு போயிடுது. அதுக்கு காரணம் என்ன? அவர் கூட கர்த்தர் இல்லை. அவர் பாவம் பண்ணனால அவரை விட்டு கர்த்தர் போயிட்டாரு, பலம் இல்லாமல் நிற்கிறாரு. இப்போ அவர் ஒரு குட்டி ஜெபம் பண்ணுறாரு. ஆமாம், அவர் பலம் இல்லைதான், எனக்கு பலம் இல்லைதா, ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா
ஏன்னா நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கர்த்தர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணார். அப்போ சிம்சோனுக்கு ஒரு பலம் வந்தது. அப்போ கர்த்தர் மறுபடியும் அவரோட பலத்தை திருப்பி கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணார், அந்த 2 தூணையும் பிடிச்சி இழுத்து அந்த நாளில் அவர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ண எல்லாரையும், அதாவது பெலிஸ்தியர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ண எல்லாரையும் அந்த சமயத்தில் கொலை பண்ணிடுறாரு. அதாவது பாருங்களேன், கர்த்தர் அவர் கூட இருக்கும்போது மட்டும்தான் சிம்சோனுக்கு பலம் இருந்தது. இதே தான் நீங்களும் சொல்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கலாம், இல்லை நான் ஜெபிக்கணும்னு நீங்கள் ஆயத்தப்படலாம், இல்லை ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சோம்பேறித்தனம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டை வந்து க்ளீன் பண்ணணும்னு நினைக்கலாம், உங்கள் கபோர்டை க்ளீன் பண்ணணும்னு நினைக்கலாம். ஆனால் அந்த டைமில் சோம்பேறித்தனத்தோட இல்லை நான் உட்காந்து டிவி பார்த்தா நல்லா இருக்குமே, ஃபோனை பார்த்தா நல்லா இருக்குமே, கேம் விளாண்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு சோர்வு உங்களுக்குள்ளே வரும். இன்னும் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவீங்க, க்ளீன் பண்ணணும்னு சொல்லி கபோர்டெல்லாம் அப்படியே திறந்து வச்சு எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் அப்படியே போட்டுட்டு ஃபோன் பார்க்க போயிடுவீங்க, டிவி பார்க்க போயிடுவீங்க. அதெல்லாம் யார் அடிக்க வைப்பா? உங்களுக்கு ஒரு நேரத்தை ஒரு வேலையை உங்களால் ஃபுல்லாக செய்ய முடியல, கான்சன்ட்ரேட் பண்ணி இதெல்லாம் படித்து முடிக்கணும்னு நினைப்பீங்க, இதெல்லாம் உங்களால் படித்து முடிக்க முடியலை. ஜபிக்கணும் நீங்கள் முழங்கால் படிவிடுங்க, ஆனால் ஜபம் கண்ணை மூடினோன்னே உங்களால் ஜபிக்க முடியல. இப்படி பல பலவீனத்தோட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிறீங்க, உங்களுக்கு கூட இருக்கிறீங்க. முதலாவதாக கர்த்தரில் நீங்கள் பலப்படணும். நீங்கள் ஏசப்பா என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்கல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி, அப்போது நீங்கள் அதெல்லாம் சொல்லி ஜெபிக்கணும். ஏசப்பா என்னை பலப்படுத்துங்க, என்னால் செய்ய முடியல, என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, என்னால் ஜெபிக்க முடியல, என்ன நீங்கள் பலப்படுத்துங்க அப்படின்னு நீங்கள் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணினீங்க அப்படின்னா ஏசப்பா உங்களுக்கு அந்த பலன் தருவாங்க. இதை தான் வந்து பவுல் எழுதுறார். முதலாவது நீங்கள் கர்த்தரில் பலப்படணும், கர்த்தரில் நீங்கள் பலப்படணும், எல்லாத்தையும் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். இப்போ ஒரு வேலை இருக்குது, இதை நான் செய்யணும், இதை நான் படித்து முடிக்கணும், இதை என்னால் படிக்க முடியாது, இது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னா கூட கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், ஏசு என்னை பலப்படுத்துவார், ஏசப்பா இருக்கிறாங்க அப்படின்னு ஏசப்பாவையே நம்பி எல்லா பலத்தையும் ஏசப்பா கிட்ட ஜெபிச்சு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சரியா? கடைசி காலத்தில் இருக்கோம். நம்ம பிசாசு என்ன பண்ணுவான்னு தெரியுமா? மற்றவங்கள பற்றின கோவத்தை நம்மளுடைய சிந்தையில் கொண்டு வருமா. இவங்க நமக்கு விரோதமாக துரோகம் பண்ணாங்க, இவங்க எனக்காக படிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, இவன் எனக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை, படிக்கலன்னு சொல்லிட்டு இவன் நல்லா படிச்சுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேரை பற்றின கசப்பு, இவெல்லாம் எனக்கு சொல்லியே தரமாட்டான் அப்படின்ற ஒரு வெறுப்பு உங்களுக்குள்ளே கொண்டு வருவான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்க கூட விட மாட்டான் பிசாசு. நீங்கள் என்ன பண்ணணும்? ஏசப்பா என்ன பலப்படுத்துங்க, கர்த்தரே நீங்கள் என்ன பலப்படுத்துங்க, நீங்கள் பலப்படுத்தினா என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா ஏசப்பா உங்களை பலப்படுத்துவாங்க. யாரும் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை, ஏசப்பா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது ஏசப்பா அவங்க பக்கத்துலேருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. எக்ஸாம் ஹாலில் வரைக்கும் ஏசப்பா உங்களை பலப்படுத்துவாங்க. இது எக்ஸாமோட முடியக்கூடாது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவோட பலம் பெற்றே நீங்கள் செய்யணும். சரியா? ஓகேவா? புரியுதா உங்களுக்கு குட்டீஸ்? முதலாவதாக நம்ம கர்த்தரில் பலப்படணும். என்ன காரியமாக இருந்தாலும் ஏசப்பா எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஏசப்பாவே நம்ம சார்ந்து வாழணும். உங்களுக்கு ஒரு பொருள் தேவையா? முதலாவது ஏசப்பா கிட்ட போய் கேளுங்க. ஏசப்பா கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஏசப்பா எனக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ஏசப்பா கிட்ட கேளுங்க. உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஏசப்பா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு அவங்களோட பேசி நீங்கள் கேட்டோன்னே உங்களுக்கு ஏசப்பா வாங்கி தருவாங்க. எந்த காரியத்தினாலும் ஏசப்பா உதவி செய்வாங்க. சரியா குட்டீஸ்? இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் கண்களை மூடுங்க. நம்ம இப்போ கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பாவோட பலன் உங்களுக்கு வேணும், கர்த்தரோட பலன் உங்களுக்கு வேணும். நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோமா? கடைசி காலத்தில் பிசாசு நம்மளுடைய சிந்தையில் தான் போராடுவான். நீங்கள் ஜெபிக்கும் போது கூட உங்கள் சிந்தை மூலமாக தான் உங்களுக்கு வந்து ஜெபிக்க விடாமல் நிறைய தாட்ஸ் கொண்டு வருவான், நிறைய யோசனைகளை கொண்டு வருவான், ஃபோனை பற்றின தாட்ஸ் கொண்டு வருவான், என் ஃப்ரெண்டு இங்கே மெசேஜ் அனுப்பியிருப்பானே அந்த தாட்ஸை கொண்டு வருவான், இல்லை நான் கேமை பற்றின தாட்ஸ் கண்ணு முன்னாடி வந்து காரு கன்னு எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் ஜெபிக்க கண்ணை மூடினோடனே வரும்ல, பலவிதமான யோசனை எல்லாம் உங்களுக்கு வருது இல்லை, படிக்க உட்காந்தாலும் அந்த மாதிரி நடக்குது இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பிசாசு உங்கள் சிந்தையை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏசப்பா உங்களை பலப்படுத்தினாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் வராது, நீங்கள் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. நம்ம ஜெபிங்க, நீங்கள் கேளுங்க, ஏசப்பா என்னை பலப்படுத்துங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குல்ல, நீங்கள் சொல்லுங்கள், என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் படிக்க முடியல, பல விதமான யோசனை எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, ஒருவேளை நான் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்கேன்னு நினைக்கிறேன்,
அதனால தான் நான் கேமுக்கு அடிக்ஷனாக இருக்கேன், அதனால தான் என்னால் படிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. ஏசப்பா நீங்கள் என்னை பலப்படுத்துங்க, என்னை படிக்க ஹெல்ப் பண்ணுங்கள். நான் ஒருவேளை ஃபோனுக்கு அடிமையாக இருந்தேன்னா அந்த ஃபோன் அடிமைத்தனத்துலேருந்து எனக்கு விடுதலை தாங்க ஏசப்பா. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்க. கர்த்தரோட பலன் எனக்கு வேணும், கர்த்தரோட பலன் எனக்கு வேணும் ஏசப்பா. நீங்கள் கேளுங்க தகப்பனே. கேட்கிற பிள்ளைகள் யாவரையும் பாருங்கப்பா, ஒவ்வொருத்தர் மேலேயும் உம்முடைய பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசுப்பா எனக்கு பலன் தாங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பலப்படுத்துங்க. ஜெபிக்கும் போது நீங்கள் உம்முடைய பலத்தினால் ஆவியானவர் உம்முடைய துணையை கொண்டு நீங்கள் வழி நடத்துங்க. படிக்கும் போதும் கூட அந்த பிள்ளைகள் பக்கத்துல இருந்து நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி கொடுங்க. இந்த பிள்ளைகள் உண்மையே சார்ந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மளுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு செய்ய நீங்கள் எனக்கு இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக தேர்வுக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல மார்க்கை கொடுத்து நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு பலன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்ததான் நம்மளோட சரீரத்துக்கு எது பலன் தெரியுமா? நல்லா ஓடி ஆடி விளையாடுறது தான் நம்மளுக்கு பலன். இன்றைக்கி கூட இந்த ஸ்போர்ட்ஸ் பாக்ஸில் நம்ம வாலிபால் பற்றி கற்றுக்க போகிறோம். ஸோ ஓவர் டு ஸ்போர்ட்ஸ் பாக்ஸ். ஹாய், ஐம் ரோஜர். நான் வாலிபால் கோச்சாக இருக்கேன். அண்ட் தென் 4 இயர்ஸாக நான் கோச்சாக இருக்கேன். அண்ட் தென் வாலிபாலை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன். இது வந்து எங்கே ஒரிஜினேட் ஆச்சுன்னா அமெரிக்காவில் பை வில்லியம் ஜி மார்கன் இன் 1895 ஒரிஜினேட் ஆச்சு. அண்ட் தென் வாலிபால்ன்றது வந்து மோஸ்ட்லி ஒரு ஃபெமிலியரான கேம் தான். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த நேஷன்ஸ் ஹேவ் தேர் நேஷ்னல் கேமாகவும் வச்சுருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஹியூமன் பாடியில் வந்து எல்லா மசில்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் ஆகிற சுச்சுவேஷனில் தான் அந்த இதில் தான் வாலிபால்ன்றது நம்ம விளாட முடியும். ஸோ வி நீட் மோர் என்டியூரன்ஸ் அண்ட் தென் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இது எல்லாமே இருந்தால் தான் வாலிபால் விளாட முடியும். ஸோ வாலிபால்ன்ற சொல்லப்போனால் இப்போ வந்து இந்தியாவில் வாலிபால்ன்றது வந்து கிரிக்கெட்டுக்கு ஒரு 2வது 3வது அந்த பொசிஷனில் வந்து வாலிபால் இருக்குது. இதுவும் ஓரளவுக்கு பெருசாக பேசக்கூடிய ஒரு கேம் தான். பட் நவடேஸ் இந்தியா வந்து கிரேட் லெவலில் இல்லை. அப்படி இல்லைனாலும் வாலிபால் வந்து கவர்மெண்ட்டாலையும் சரி நிறைய கிளப்னாலையும் சரி பெருசாக வளர்க்கப்பட்டு தான் வருகிறது. காலேஜஸும் பெருசாக சப்போர்ட் பண்ணுறாங்க வாலிபால் கேமை பொறுத்த வரைக்கும். வாலிபால் வந்து என்னென்னா, வாலிபால் வந்து இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 12 பிளேயர்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸ் உண்டு. ஒரு 12 பிளேயர்ஸ்னால் மெயின் 6 பேர் உள்ள விளையாடுவாங்க. அண்ட் தென் லிப்ரோன்னு ஒருத்தர் இருப்பார். வென்எவர் த பிளாக்கர் வந்து ஒரு டீமில் வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மெயின் 6ல் வந்து 2 அட்டாக்கர், 2 பிளாக்கர், ஒரு செட்டர் அண்ட் தென் ஒரு ஆல்ரவுண்டர் இருப்பார். பிளாக்கரோட பொசிஷன் என்னென்னா அவர் ஃப்ரண்ட் ரோ மட்டும்தான் ஆடுவார். ஃபஸ்ட் ரோ மட்டும் அந்த ஃப்ரண்ட் ரோவில் ஆடிட்டு அதாவது அவர் 2 ஜோன்லேருந்து டிஃபென்ஸ் பொசிஷன் வரும்போது லிப்ரோ உள்ள வந்துடுவார், அவர் பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணுறது. ஸோ மொத்த டோட்டலாக சொல்ல போனால் மெயின் 6 + ஒரு 7 பிளேஸ் உள்ள விளாடுவாங்க. அது போக மீதி இருக்கிற 2 அட்டாக்கர்ஸ் அண்ட் தென் 1 செட்டர் அண்ட் தென் 2 பிளாக்கர்ஸ் எல்லாம் வெளியே இருப்பாங்க. 5 பிளேயர்ஸ் வந்து வெளியே இருப்பாங்க. இதான் வந்து பிளேயர்ஸ், மொத்தம் 12 பிளேயர்ஸ் இருப்பாங்க வாலிபாலை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்ல போனீங்கன்னா இப்போது பெஸ்ட் ஆஃப் 5ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 25, 25, 25, 25 அண்ட் 15. 4 sets consist of 25 runs, 25 points and then 15 points வந்து எதுக்கு சொல்ல போனீங்கன்னா டிசைடிங் செட்டுக்கு வந்து 15 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் பெஸ்ட் ஆஃப் 3னா 25, 25, 15 இந்த கேட்டகரியில் தான் வந்து வாலிபால் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ நிறைய லோக்கல் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் வச்சு நடத்துவாங்க. அது வந்து டைமிங் கன்சிஸ்டன்சி பொறுத்துக்காக அவங்க வந்து நடத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. ரூல்ஸ்லாம் சொல்ல போனால் பிளேயர்ஸ் வந்து எப்படின்னா டீமுக்குள்ள வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுவாங்க. அண்ட் தென் பாசிங் டு செட்டருக்கு பாஸ் பண்ணிவிட்டு அவர் செட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஸ்பைக் பண்ணுவாங்க. 3 டச்சஸ் அலௌடு. சிங்கிள் டச்சில் போகிறதுனால பிரச்சனை இல்லை. 3 டச்சஸ்க்கு மேலே போனால் ஃபவுல். அண்ட் தென் நெட்டை வந்து டச் பண்ணக்கூடாது. நெட்டை டச் பண்ணால் ஃபவுல். அண்ட் தென் சர்வீஸ் பண்ணும்போது லைனை தொட்டு சர்வீஸ் பண்ணால் ஃபவுல். அண்ட் தென் 3 மீட்டர் லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது பேக் அவுட் 3 பிளேயர்ஸ் ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க. அவங்க தான் வந்து பிளாக்கிங் இருக்கணும். பின்னாடி இருக்கிறவங்க ஃப்ரண்ட்டில் பிளாக் பண்ணக்கூடாது. ஸோ 5 ஜோன், 6 ஜோன்
அண்ட் தென் 1 zone இருக்க பிளேயர்ஸ் வந்து நாட் அலவுட் டு பிளாக். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட் ரோவில் போகக்கூடாது. அதே மாதிரி அவங்க ஸ்பைக் பண்ணணும்னா அந்த 3 மீட்டர் லைனுக்குள்ளே இருந்து தான் லைனை டச் பண்ணாமல் அந்த லைன்லேருந்து ஸ்பைக் பண்ணலாம். மற்றபடி தேர் நாட் அலவுட் டு ஸ்பைக். கிராஸ் பண்ணி ஸ்பைக் பண்ணுறதுக்கு அலவுட் கிடையாது. இதுதான் வந்து மேஜர் ரூல்ஸ். அண்ட் தென் டைம் அவுட்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு வந்து 2 டைம் அவுட் உண்டு. ஒரு செட்டுக்கு வந்து 2 டைம் அவுட் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே டைம் அவுட் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் வந்து கேமோட ரூல்ஸ் சொல்லப்படும். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் பாக்ஸில் வாலிபால் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவர் தான் நம்மளுக்கு பலன். ஆண்டவரை துதிக்கிறது நம்மளுக்கு பலன். இயற்கையை பாதுகாக்கிறது நம்மளுக்கு பலன். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரோட வார்த்தையை கேட்குறது பலன். இந்த சரீரத்துக்கு நம்ம விளையாடுறது பலன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பலன் இருக்குது. என்ன தெரியுமா? தானியேலை கூட பலவானா மாற்றுச்சு. எஸ், கரெக்ட். ப்ரேயர் பண்ண போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? ஓவர் டு ப்ரேயர் டைம். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். குட்டீஸ், ஒவ்வொரு மாதமும் இந்த அப்ளேஸ் நிகழ்ச்சி மூலமாய் நம்ம தேசத்தில் அநேக காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இந்த மாதம் கூட ஒரு முக்கியமான காரியத்துக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். அது என்னங்கிறத ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? சமூக நீதி அமைச்சகம். இந்த அமைச்சகத்தின் நோக்கம் கல்வி மேம்பாடு, பொருளாதாரம் மற்றும் சமூக வலுவூட்டல். இதனுடைய மூத்த அமைச்சர் வீரேந்திரகுமார் காதிக். இணை அமைச்சர்கள் ராம்தாஸ் ஆதவாலை, PL வர்மா. இவர்களுக்கு நல்ல ஞானம் உண்டாக, இவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் உண்டாக ஜெபிக்க வேண்டும். பட்டியல், சமூகம், பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், ஊனமுற்றோர், முதியவர்கள் மற்றும் போதைப் பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட சமூகத்தின் பின்தங்கிய மற்றும் ஒதுக்கப்பட்ட பிரிவினரின் நலன் கருதி காரியங்களை செய்வதுதான் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தலுக்கு பொறுப்பாகும். இந்த அமைச்சகம் 5 பணியகங்களை கொண்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான தலைமை ஆணையர் அலுவலகம் புதுதில்லியில் உள்ளது. இந்த அமைச்சகத்தின் சட்டப்பூர்வ அமைப்புகள் இந்தியாவின் மறுவாழ்வு நிறுவனம் ஒன்று காரியங்களை செய்து வருகிறது. சமூகத்தின் பின்தங்கிய மற்றும் ஒதுக்கப்பட்ட பிரிவினரின் நலன் கருதி இந்த அமைச்சகம் செயல்படுகிறது. பாகுபாடு எதிர்ப்பு கொள்கைகளை இந்த குழுக்கள் சிறப்பாக செயல்படுத்த ஜெபிக்க வேண்டும். இதன் மீது இயேசுவினுடைய ஆளுகை வரும்படிக்கு ஜெபிக்க வேண்டும். இதில் உள்ள எல்லா நிறுவனங்களிலும் கர்த்தருடைய ஆளுகை வரவேண்டும் என்று ஜெபிப்போமா குட்டீஸ்? என்ன குட்டீஸ், வீடியோ பார்த்தீங்கல்ல? ஆமாம் குட்டீஸ், நம்ம தேசத்தில் இருக்கிற சமூக நீதி மற்றும் அதிகாரம் அமைக்கிற துறைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? சரி, எல்லாரும் முழங்கால் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கிற நீங்கள் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் முழங்கால் பண்ணிக்கோங்க. முழங்கால் பண்ணி கண்களை மூடிக்கொள்ளணும். கண்களை மூடிக்கொண்டு நம்ம அந்த வீடியோவில் இருக்கிற அந்த காரியத்துக்காக, இந்த துறைக்காக நம்ம கருத்தாக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி, இயேசப்பா, இந்த துறையில் ஒரு மாற்றம் வரணும், இந்த துறையின் நிமித்தம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசப்பா, இந்த சமூக நீதி இந்த அமைச்சகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, அந்த துறையில் இருக்கிற தலைவருக்காக, இணை அமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, அந்த அமைச்சர்களை கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த அமைச்சகத்தின் தலைமையை கர்த்தர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் நீங்க தொடும்படி ஜெபிக்கிறோம். ராஜாக்களுக்காக விண்ணப்பம் செய்யுங்கள் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறதே, உங்க வார்த்தையின்படி நாங்கள் சிறு பிள்ளைகளாக, சின்ன குழந்தைகளாக இணைந்து ஜெபிக்கிறாங்க. இயேசப்பா, நீங்க அந்த ஜெபத்துக்கு அற்புதம் செய்கிற தேவன் அல்லவா? ஆண்டவரே, ராஜாக்களுக்காக நாங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். அந்த துறையில் இருக்கிற அமைச்சர் ரட்சிக்கப்படணும். இணை அமைச்சர், உங்களுடைய குடும்பம், ஆண்டவரே, அந்த துறையில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இயேசப்பா, நீங்க மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளணும். உங்க ரட்சிப்பின் கரம் அவர்கள் மீது வெளிப்பட நான் ஜெபிக்கிறேன். இயேசப்பா, அவங்க பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தின் ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். அமைச்சகத்துக்காக ஜெபிக்கிறோம். இணை அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கத்த சந்திக்கும்படி ஜெபிக்கிற இயேசப்பா. உங்க எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரே. அவர்களும் ஊழியத்தை செய்கிறவர்களாய் மாறட்டும். அவர்களும் எழுப்புதல் அடையட்டும். அவர்களும் பரிசுத்த ஆவியான அபிஷேகம் ஊற்றப்படட்டும். நாங்கள் எல்லோரும் ஜெபிக்கிறோம். அவர்களை கொண்டு எங்க தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் இயேசப்பா. ஏழைகள், வயதானவர்கள், ஆண்டவரை மாற்றுத்திறனாளிகள், அவர்கள் நிமித்த ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட நீங்க கிருபை கொடுங்க. தேசத்துல பின்தங்கி இருக்கிற ஜனங்களுக்காக, ஏழை ஜனங்களுக்கு அவர்கள் நன்மை செய்யும்படி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய இருதயத்தை ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே அவர்கள் மீது உங்க பாதுகாப்பு உண்டாகட்டும். எந்த தீமையும் எந்த தீங்கும் அவர்களை நெருங்காதபடி நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்கள் மீது ஒரு விசேஷித்த பாதுகாப்பு உண்டாகட்டும். அந்த அமைச்சகத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளை நாங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலையும் அந்த தலைவர்களை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. அந்த அமைச்சகத்தை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அதை கடிந்து கொண்டு ஜெபிக்கிற இயேசப்பா. அவர்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நீங்க அவர்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. வேதத்தில் இருந்த ராஜாக்களை பயன்படுத்தின தேவன் எங்க தேசத்துக்கு ராஜாக்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. அவர்கள் மூலமா எங்க தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் மூலமா எங்க தேசத்துல நன்மை உண்டாகட்டும். அவர்கள் மூலமா எங்க தேசத்துல எழுப்புதல் உண்டாகட்டப்பா. அவர்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் மாறட்டும். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக ஆண்டவரே ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்கிற தேவன் ஜீவனுள்ளவர். இதற்கு பதில் கொடுக்கிற தேவன் அல்லவா. சீக்கிரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை அவர்களுக்குள் காண கர்த்தர் கிருபை செய்வீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நம்ம தம்பியோடு இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள ஏசப்பா, அந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. இந்த வேலையில் கூட உடைய சமூகத்தில் ஒரு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த வேலையில் கூட சமூக நீதி மற்றும் அதிகார அமைச்சருக்காகவும் மூத்த அமைச்சருக்காகவும் துணை அமைச்சருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தரே ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்ற வார்த்தையின்படி அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து ஏசப்பா சமூகத்தில் பின்தங்கிய பாதுகாக்கவும் அவர்கள் எந்த பாகுபாடு பார்க்காதபடி கர்த்தர் அவர்களுக்கு உடைய கரம் அவர்கள் மேல் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சமூக நீதி அரசு அமைச்சகத்தின் கீழ் வருகிற ஒவ்வொரு துறைகளிலும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்களே ஆசிரியங்க. மீட்பர் இயேசு நாமம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். 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 இயேசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டாங்க. சீக்கிரத்துல இந்த துறையில ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம அநேக காரியத்துக்கு ஜெபித்திருக்கிறோம். அதெல்லாம் இயேசப்பா கேட்டு அற்புதமான மாற்றத்தை கொடுத்தாங்க. இந்த துறையில ஒரு எழுப்புதல் சீக்கிரத்துல வரப்போகுது. இன்னொரு காரியத்துக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். அப்படி கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துக்காக, திட்டத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். 2030க்குள்ள 10 கோடி சிறு பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் நம்ம அறிவிக்கணும். 1 கோடி சிறு பிள்ளைகளை நம்ம ரட்சிப்புகளை நடத்தணுங்கிற ஒரு பெரிய தரிசனம், ஒரு பெரிய திட்டத்தை சிறுவர் ஊழியத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நமக்கு அதுல ஒரு பங்கு இருக்குது. நம்ம ஜெபிக்கிற பங்கு ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் ஜெபிக்கணும். சொல்லுங்க, ஆண்டவரே எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. எங்க இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மாநிலத்தில் இருக்கிற குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க அவர்களை சந்திப்பீராக. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு உரியது என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே எங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் நாங்கள் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிற ஐயா. நீங்க அவங்கள பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க அவங்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க அவங்கள ரட்சியுங்க. நீங்க அபிஷேகப்படுத்துங்க. நீங்க உங்க வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. அவர்கள் மீது உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதை இந்த வார்த்தை எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா சிறு குழந்தைகளை கொண்டு நிறைவேறுவதாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறேன் சபா. ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்யுங்க. நீங்க சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. யோவேல் தீர்க்க தரிசனத்தை சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படி எங்க தேசத்துல நிறைவேறுவதாக, சிறு குழந்தைகளை கொண்டு நிறைவேறுவதாக. 10 கோடி சிறு குழந்தைகளுக்கு சுவிசேஷம் சீக்கிரமாய் அறிவிக்கப்படணும். ஒரு குழந்தை கூட விடாதபடி எல்லா குழந்தைகளுக்கும் அறிவிக்கப்படணும். எல்லா மொழி பேசுகிற குழந்தைகளுக்கும் அறிவிக்கப்படணும். உம்மை குறித்து அறிந்து கொள்ளாத பிள்ளைகள் இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும் ஐயா. அவர்களும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறணும் ஆண்டவரே. உங்களோடு பேசுகிற பிள்ளைகளாய் மாறணும் ஆண்டவரே. உங்களை தரிசிக்கிற பிள்ளைகளாய் மாறணும் இயேசுப்பா. 1 கோடி சிறு பிள்ளைகளுடைய பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படணும். திரளான பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை எழுப்புதல் அடையணும் ஆண்டவரே. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. கடைசி நாட்கள்ல சிறு
குழந்தைகளை எழுப்பதை நான் பயன்படுத்துவேன். அநேக சிறு குழந்தைகள் எனக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புவார்கள் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. எங்க தேசத்துக்கு எல்லா குழந்தைகளும் எழும்பட்டும். நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க அற்புதம் செய்யுங்க. குழந்தைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவை நாங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் சிறு குழந்தையை தொடக்கூடாது, அவருடைய சரீரத்தை தொடக்கூடாது, அவருடைய குடும்பத்தை தொடக்கூடாது, பாவத்தில் அடிமைப்படுத்த அதிகாரம் இல்லை என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஒரு விசேஷித்த பாதுகாப்பு எல்லா குழந்தைகளுக்கு உண்டாகட்டப்பா. சின்ன குழந்தைகள் எங்க போனாலும் உங்க பாதுகாப்பு உண்டாகட்டும். ஒருவனும் சிறு குழந்தைகளை தொடவோ கடத்தவோ அவர்களை பலவீனப்படுத்தவோ கூடாதபடி உடைய தேவ தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்வீராக. பரலோக பாதுகாப்பு எல்லா குழந்தைகளுக்கு உண்டாகட்டும். நாங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க அப்படியே செய்து விட்டீங்கன்னு விசுவாசிக்கிற ஐயா. நீங்க அப்படியே செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் திரும்ப நம்மளுடைய அப்ளேஸ் ப்ரோக்ராம் மூலியமாக குவிஸ் டைமில் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. லாஸ்ட் மந்தோட வின்னர்ஸ் யாருன்னு சொல்லி உங்களுக்கு உண்டான நேம் லிஸ்ட் நாங்கள் இப்போ டிஸ்பிளேல போடுறோம். கங்க்ராச்சுலேஷன் குட்டீஸ். இன்னும் நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு எப்போ பரிசு வரும்னு சொல்லி. ஸோ இந்த மாதத்துண்டான கொஸ்டினை நான் வாசிக்கும் போது நீங்கள் எல்லோரும் கவனமாக கேளுங்க. நீங்கள் நமக்கு உண்டான வாட்ஸ்அப் நம்பர் 9488375315. ஓகே, இந்த மாதத்துக்கு உண்டான குவிஸை நான் வாசிக்க ரெடியாக இருக்கேன். நீங்கள் எல்லாம் கவனமாக கேளுங்க. அதற்குண்டான பரிசை நீங்கள் வெல்லுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாசிக்கிறேன். யாருடைய நியாயத்தை விசாரிக்கிறார்? ஆப்ஷன் ஏ பெருமையானவர்களின், ஆப்ஷன் பி சிறுமையானவர்களின், ஆப்ஷன் சி அன்பானவர்களின், ஆப்ஷன் டி நல்லவர்களின். ஓகே, செகண்ட் கொஸ்டின் வாசிக்கிறேன். முதல் வார ஜாலி டைம் ப்ரோக்ராமில் ஹெல்த் டிப்ஸில் எதை பற்றி தெரிந்து கொண்டோம்? ஆப்ஷன் ஏ மிளகு, ஆப்ஷன் பி திராட்சை, ஆப்ஷன் சி முந்திரி, ஆப்ஷன் டி செரி. ஓகே, தேர்ட் கொஸ்டின் வாசிக்கிறேன். உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு என்ன உண்டாகும்? ஆப்ஷன் ஏ நஷ்டம், ஆப்ஷன் பி கஷ்டம், ஆப்ஷன் சி லாபம், ஆப்ஷன் டி சுகம். ஃபோர்த் கொஸ்டின் வாசிக்கிற கவனமாக கேளுங்க குட்டீஸ். தேவன் எதற்கு செவி கொடார்? ஆப்ஷன் ஏ வீண் ஆலோசனைக்கு, ஆப்ஷன் பி வீண் பெருமைக்கு, ஆப்ஷன் சி வீண் வார்த்தைக்கு, ஆப்ஷன் டி வீணான பேச்சுக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் வாசிக்கிறேன், கவனமாக நீங்கள் கேளுங்க. இரண்டாவது வார ஜாலி டைமில் நோ ஒன் பிரேவில் எந்த ஜெப குறிப்புக்காக ஜெபித்தோம்? ஆப்ஷன் ஏ எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட சிறு பிள்ளைகளுக்காக, ஆப்ஷன் பி ஏமாற்றம் அடைகிற சிறு பிள்ளைகளுக்காக, ஆப்ஷன் சி சமூக நீதி அமைச்சகத்திற்காக, ஆப்ஷன் டி பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக. ஓகே குட்டீஸ், நீங்கள் எல்லாம் கவனமாக கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு உண்டான ஆன்சர்ஸ் நீங்கள் கரெக்டாக அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான பரிசை நீங்கள் வெல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் மந்த்துக்குண்டான பைபிள் போர்ஷன் என்னன்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கீங்களே, யோபு 37ஆம் அதிகாரம் 38ஆம் அதிகாரம். ஸோ இந்த 2 சாப்டர்லேருந்து அவங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கு உண்டான கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். ஓகே குட்டீஸ், நீங்கள்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. நம்மளுடைய டீம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஓவர் டு ஆக்ஷன் சாங். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஒரே ஒரு சாங் பாடி நம்ம இந்த ப்ரோக்ராம் எண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கடைசியாக எனக்குள்ளே இருப்பவரே சாங் பாடி ஃபினிஷ் பண்ணலாமா? ரெடியாக இருக்கிறீங்களா? வித் மியூசிக். எனக்குள்ளே இருப்பவரே, என்னை நடத்துபவரே, எனக்குள்ளே இருப்பவரே, என்னை நடத்துபவரே, அவர் ஆலயமாய் என்னுள்ளத்தில் தங்குபவரே, அவர் ஆலயமாய் என்னுள்ளத்தில் தங்குபவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை தேற்றுபவரே, என் ஆலோசகரே, பலன் தருகின்றவரே, சத்தியத்தில் நடத்துபவரே, ஆவியானவரே, பரிசுத்த
குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க. ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு அப்லேஸ் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். Until then, bye. Jolly Time Jesus Redeems Ministries, Nalumavidi, Thuthukudi District, 628211. For 24 hours prayer support, 04639353535. God bless you.